வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. தொடக்க ஜெபம். மகா பரிசுத்த ஜெபமாலை ராக்கினியே, மனு குலத்தின் அடைக்கலமே, சர்வேஸ்வரனுக்காக புரியும் போர்களில் எல்லாம் ஜெயசீலியே, நம்பிக்கையோடு தாழ்மையாய் உம் பீடம் முன் சாஷ்டாங்கமாக விழுகின்றோம். தற்சமயம் எங்களை சூழ்ந்திருக்கும் அபாயமான நிலையில் எங்களுடைய பேறு பலன்களின் நிமித்தம் அல்ல, உம் தாய்க்குரிய இருதயத்தின் பெருந்தயாள நிமித்தம் இரக்கமும் வரப்பிரசாதமும் தாராளமான உதவியும் பெறுவோம் என நம்புகிறோம். மாசில்லாத இருதய மரியே, உலகின் பயங்கரமான இந்நாளில் திருச்சபையின் தந்தையாகிய பரிசுத்த பாப்பரசரோடு சேர்ந்து முதல் சத்திய திருச்சபையை உம்மிடத்தில் ஒப்படைத்து நேர்ந்து கொள்கிறோம். திருச்சபை இயேசுவின் ஞான சரீரம் அல்லவா? அதன் மேல் இந்நாள் எத்தனை இடங்களில் துன்பமும் துயரமும் படையெடுத்திருக்கின்றன. இரண்டாவதாக உலகையே உமக்கு நேர்ந்து கொள்கிறோம். உலக ஆன்ம காரியங்களில் எத்தனை நாசம், பகையினாலும் படையினாலும் எத்தனை நாசம். தாய் தந்தையர்களும் கணவன் மனைவியும் சகோதரர் சகோதரிகளும் மாசற்ற குழந்தைகளும் அநியாயமாய் அக்கிரமமாய் ஆயிரமாய் கொல்லப்படுவதை ஜெபமாலை ராக்கினியே நீர் பார்ப்பதில்லையா? இந்த கொடுமையை கண்டு எங்கள் மேலும் திருச்சபையின் மேலும் இவ்வுலகத்தின் மேலும் இறங்கி எல்லாரையும் உமது மாசற்ற இருதயத்தில் வைத்தருளும் ஜெபமாலை மாதாவே, ஆமீன். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஜெபமாலை மாதாவின் வணக்க மாதத்தின் 4ஆம் நாளாகிய இன்று நாம் ஜெபமாலையின் ஆழமான அர்த்தத்தையும் அதை எவ்வாறு நம் வாழ்க்கையின் வழிகாட்டியாக மாற்றலாம் என்பதையும் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஜெபமாலையை துவங்கும் போதே நாம் ஒரு முக்கியமான உண்மையை நிலைநாட்டுகிறோம். மகா பரிசுத்த ஆவியானவரின் ஒளியை நம்மேல் வேண்டி துவங்கும் போது நாம் கடவுளின் உதவியை நாடுகிறோம். அதைத் தொடர்ந்து விசுவாச மந்திரத்தை சொல்லுவது விசுவாசந்தானே கிறிஸ்தவ வாழ்வின் அஸ்திவாரம் என்பதை பிரகடனம் செய்கின்றது. அஸ்திவாரம் இல்லாமல் எந்த கட்டடமும் நிலைக்காதது போல விசுவாசம் இல்லாமல் ஜெபமும் பலன் தராது. பின்பு கர்த்தர் கற்பித்த ஜெபம் 3 முறை அருள் நிறைந்த மரியே என்னும் ஜெபம். தொடர்ந்து 10 மணிகளாய் ஒவ்வொரு 10 முடிவிலும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் என்ற திரித்துவ ஸ்தோத்திரம். இப்படியே நமது ஜெபமாலை அமைகின்றது. ஆனால் ஜெபமாலையின் முழு பலனும் எங்கே இருக்கிறது தெரியுமா? அதுதான் தேவ ரகசியங்கள். ஒவ்வொரு 10க்கும் முன்னரும் நாம் ஒரு தேவ ரகசியத்தை சொல்லி அதை பற்றி சிறிது நேரம் 2 வினாடியாவது யோசிக்க வேண்டும். ஆம், ஜெபமாலையின் முழு பலனும் இந்த தியானத்தில்தான் அடங்கியுள்ளது. ஜெபமாலை என்பது வெறும் வார்த்தைகளின் எண்ணிக்கையோ சடங்கோ அல்ல. அது இயேசுவின் வாழ்வை அன்னை மரியாவோடு இணைந்து தியானிக்கும் ஆழமான ஒரு ஜெப முறை. நாம் வெறும் ஆன்மாக்கள் அல்ல, ஆத்துமமும் சரீரமும் சேர்ந்தவர்கள். ஜெபத்தின் போது நம் மனம் அலை பாயும் போது நம் கையில் உள்ள மணிகளை உருட்டுவது, உலக சிந்தனைகளால் அலை பாயும் நம் சரீரத்தையும் ஆத்துமாவையும் ஒருமுகப்படுத்தி கவனத்தை ஒரே இலக்கில் நிறுத்துகிறது. இந்த மணிகள் நமக்கு கிடைத்த ஒரு வரம். ஒரே ஜெபத்தை திரும்ப திரும்ப சொல்வது பயனற்றது என்று சிலர் சொல்லலாம். ஆனால் அன்பின் பெருக்கத்தால் ஒரு குழந்தை தாயிடம் அம்மா உன்னை நேசிக்கிறேன் என்று திரும்ப சொல்லும்போது தாயின் மனம் பூரிப்பது போல நாம் சொல்லும் ஒவ்வொரு அருள் நிறைந்த மரியே ஜெபமும் அன்னைக்கு நாம் திரும்ப சொல்லும் ஆழ்ந்த அன்பின் வார்த்தைகளே. ஆகவே ஜெபமாலையில் வரும் தேவ ரகசியங்கள் நமக்கு கிடைத்த ஆன்மீக உதவி கருவிகள். இந்த ரகசியங்களை
படம் போல் சித்தரித்தோ, அதை பற்றிய நற்செய்தி வார்த்தைகளை படித்தோ அல்லது ஒரு புண்ணியத்தை மனதில் நிறுத்தியோ நாம் எளிமையாக தியானிக்க முடியும். சிறிதேனும் தியானிப்பதால்தான், ஜெபமாலை சொல்லுவதனால் வரும் பெரும் பலனை நாம் அடைய முடியும். இந்த எளிய வழியால் ஜெபமாலை நமக்கு ஒரு உதவியே அன்றி ஒரு சுமை அல்ல. வாருங்கள், இந்த மாதாவின் வணக்க மாதத்தில் நம் ஜெபமாலையை ஆழமான தியானத்துடன் ஜெபிப்போம். அன்னை மரியே, ஜெபமாலை சொல்லும் இந்த எளிய வழியில் எங்களை திடப்படுத்துவீராக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஜெபம். பரிசுத்த கன்னி மரியாவே, ஜெபமாலையின் ராணியாகிய உமக்கு முன் எங்கள் உள்ளங்களோடு வருகின்றோம். உமது கையில் இருக்கும் ஜெபமாலை இருள் சூழ்ந்த எங்கள் வாழ்வை ஒளியால் நிரப்பும் வல்லமையுள்ள ஆயுதம் என்பதை நாங்கள் உணர்கின்றோம். அன்னையே, நாங்கள் பலவீனமாயிருக்கும் நேரங்களில் நீர் எங்கள் பலமாயிருப்பீராக. எங்கள் குடும்பங்களில் சண்டை, பிளவு, துக்கம், வறுமை, நோய், சாபம், சூனியம் எதுவும் எங்களை தாக்காதபடி உமது அன்பான கரங்களில் எங்களை மறைத்தருளும். எங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். அவர்கள் படிப்பிலும் தொழிலிலும் நல்ல ஒழுக்கத்திலும் வளர அருள் புரிவீராக. வேலை தேடுபவர்களுக்கு பாதை திறந்து அவர்களின் கண்ணீரை மகிழ்ச்சியாக மாற்றிவிடுவீராக. நோயினால் வாடுகிறவர்களை உமது கைகளில் வைத்து இயேசுவின் வல்லமையால் குணமாக செய்யும். கடன் சுமையால் சுமக்கிறவர்களை விடுவித்து அமைதி, நிம்மதி, வளம் ஆகியவற்றை அருள் புரிவீராக. அன்னையே, உமது ஜெபமாலை எங்கள் வீடுகளில் இடைவிடாது ஒலிக்கட்டும். எங்கள் வாழ்க்கையின் கதவுகள் ஆசீர்வாதத்திற்காக திறக்கட்டும். நாங்கள் ஜெபிக்கும் போது சாத்தானின் வல்லமைகள் உடைந்து போகட்டும். உண்மையான அமைதியும் மகிழ்ச்சியும் எங்கள் இருதயங்களில் நிலைத்திருக்கட்டும். புனித மாதாவே, நாங்கள் வாழும் நாட்கள் அனைத்தும் உமது பாதுகாப்பிலும் உமது மகன் இயேசுவின் இருதயத்தில் ஒன்றிணைந்தும் இருக்க செய்யும். ஆமீன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன். தூய ஆவியாரே இறைவா, எழுந்தருளி வாரும். விண்ணகத்திலிருந்து உமது அருள் ஒளியின் கதிர்களை அனுப்பும். ஏழைகளின் தந்தையே, கொடைகளை கொடுக்கிறவரே, இதயங்களின் பேரொளியே, எழுந்தருளி வாரும். நிறை ஆறுதலானவரே, ஆன்மாக்களுக்கு இனிய விருந்தாளியே, பேரின்ப இரக்கமுள்ள இளைப்பாற்றியே, நோயில் நலமே, வெயிலில் குளிர்ச்சியே, அழுகையில் ஆறுதலே, எழுந்தருளி வாரும். மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற பேரொளியே, உம் நம்பிக்கையாளர்களுடைய இதயத்தை நிரப்பும். உமது தெய்வீகமின்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை. தூய்மையற்றதை தூய்மையாக்கும், உலர்ந்ததை நனையும், காயங்களை குணமாக்கும், வணங்காததை வணங்க செய்யும், குளிரோடிருப்பதை குளிர் போக்கும், தவறினதை செவ்வனே நடத்தும். உம்மை நம்பிய எமக்கு உம் திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தருளும். புண்ணிய பேறுகளையும் நல்ல இறப்பையும் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு தந்தருளும். ஆமீன். அளவற்ற அன்பும் நன்மையும் கொண்ட இறைவா, சாதாரண எளிய மனிதராயும் நன்றியறியாத பாவிகளாயும் இருக்கிற அடியோர் மாட்சியும் புகழும் கொண்ட உமது திருமுன் ஜெபம் செய்ய தகுதியற்றவர்களாயிருந்தாலும் உமது அளவற்ற இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு உமக்கு புகழ்ச்சியாகவும் அன்னை மரியாவுக்கு வாழ்த்தாகவும் 53 மணி மன்றாட்டையும் செய்ய ஆவலாயிருக்கிறோம். இந்த ஜெபத்தை பக்தியோடு செய்ய அருள் தாரும். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியாரால் கருவுற்று
கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வல பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 1. கப்ரியேல் தூதர் புனித கன்னி மரியாவுக்கு தூதுரைத்ததை தியானித்து தாழ்ச்சியுடன் வாழ வரம் கேட்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும்
வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும். இரண்டாவது, புனித கன்னி மரியா எலிசபெத்தை சந்தித்ததை தியானித்து பிறர் அன்பில் வளர்ச்சி காண ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன்.
அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும். மூன்றாவது, இயேசு பெத்லகேமில் பிறந்ததை தியானித்து எளிமையை விரும்பி ஏற்று வாழும் வரம் கேட்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே,
பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும். நான்காவது, இயேசுவை கோவிலில் காணிக்கையாக ஒப்புக் கொடுத்ததை தியானித்து இறைவன் திருவுளத்துக்கு பணிந்து நடக்க வரம் கேட்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே.
பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும். ஐந்தாவது, காணாமல் போன இயேசுவை கோவிலில் கண்டடைந்ததை தியானித்து நாம் அவரையும் எந்நாளும் தேடி செல்லும் வரம் கேட்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே.
பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும். முதன்மை வானதூதரான புனித மிக்கேலே, வானதூதர்களான புனித கப்ரியேலே, ரஃபேலே, திரு தூதர்களான புனித பேதுருவே, பவுலே, யோவானே, நாங்கள் எத்துணை பாவிகளாயிருந்தாலும் நாங்கள் இப்போது வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி மன்றாட்டையும் எங்கள் புகழுரைகளோடு சேர்த்து புனித கன்னி மரியாவின் திருப்பாதத்திலே காணிக்கையாக வைக்க உங்களை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். கிருபை தயாபத்து ஜெபம். கிருபை தயாபத்துக்கு மாதாவா இருக்கிற எங்கள் ராக்கினியே வாழ்க. எங்கள் ஜீவியமே, எங்கள் தஞ்சமே, எங்கள் மதுரமே வாழ்க. பரதேசிகளாயிருக்கிற நாங்கள், ஏவையின் மக்கள், உம்மை பார்த்து கூப்பிடுகிறோம். இந்த கண்ணீர் கணவாயிலே நின்று பிரலாபித்தழுது உம்மை நோக்கி பெருமூச்சு விடுகிறோம். ஆதலால் எங்களுக்காக வேண்டி மன்றாடுகிற தாயே, உம்முடைய தயாளமுள்ள திரு கண்களை எங்கள் பேரில் திருப்பியருளும். இதன்றியே
நாங்கள் இந்த பரதேசம் கடந்த பிற்பாடு உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுநாதருடைய பிரதியட்சமான தரிசனத்தை எங்களுக்கு தந்தருளும். கிருபாகரியே, தயாபரியே, பெரின்ப ரசமுள்ள கன்னி மரியாயே, இயேசு கிறிஸ்து நாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரமாயிருக்கத்தக்கதாக சர்வேஸ்வரனுடைய பரிசுத்த மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. சர்வ சக்தி உடையவருமாய் நித்தியவருமாய் இருக்கிற இறைவா, முத்தி பேறு பெற்ற கன்னி தாயான மரியாயினுடைய ஆத்துமமும் சரீரமும் தூய ஆவியின் அனுக்கிரகத்தினாலே தேவரீருடைய திருமகனுக்கு யோக்கியமான பீடமாயிருக்க ஏற்கனவே நியமித்தருளினீரே. அந்த திவ்ய தாயை நினைத்து மகிழ்கிற நாங்கள் அவளுடைய இரக்கமுள்ள மன்றாட்டினாலே இவ்வுலகில் சகல பொல்லாப்புகளிலேயும் நித்திய மரணத்திலேயும் நின்று ரட்சிக்கப்படும் படிக்கு கிருபை கூர்ந்தருளும். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுநாதருடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும். ஆமீன். புனித ஜெபமாலை அன்னைக்கு புகழ் மாலை. சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித தமத்ரித்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனுடைய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியர்களில் உத்தம புனித கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கப்ரியேல் தூதரால் அருள் நிறைந்த மரியே என்று வாழ்த்தி வணங்கப்பட்ட ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனுடைய அன்னை என்று எலிசபெத் அம்மாளால் புகழ்ந்து அழைக்கப்பட்ட ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபமாலை தியானத்தினால் உம்மை போற்றுவது நலம் என்று மறைநூல் அறிஞரான புனித பெனவெந்தூரால் அறிவிக்கப்பட்ட ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இந்த உத்தம ஜெபத்தால் எல்லாரும் எல்லா நன்மைகளையும் உமது வழியாய் அடையலாம் என்று அவரால் அறிவிக்கப்பட்ட ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணுலகில் உள்ள தூதருக்கு இத்துதி மிகவும் உவப்பானதாயிருக்க தகுதி உள்ள ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறை சந்நிதிக்கு மிகவும் உகந்ததும் சிறப்பான பேருள்ளதுமான தியானத்தை கொண்ட ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாவீது மன்னர் 10 நரம்புள்ள வீணையால் இறைவனை வாழ்த்தியது போல ஜெபமாலை என்னும் தூய கருவியால் ஸ்துதிக்கப்படுகின்ற ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இஸ்ரேல் மைந்தர் 150 ராகம் உள்ளதாய் அமைத்த ஓர் இசைக்கருவி ஜெபமாலைக்கு அடையாளம் என மறை வல்லுனரால் அறிவிக்கப்பட்ட ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இந்த 150 ராகங்களும் ஜெபமாலையின் 150 மணிகளுக்கு ஒப்பானவை என்பதால் மகிமை பெற்ற ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தியுள்ள கிறிஸ்தவர்கள் தங்கள் கேடயமாக கைக்கொள்ளும்படி அருளப்பட்ட ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இதன் பக்தியை கொண்டிருப்பவர்களுக்கு ஞான ஒளியாய் விளங்குகிற ஜெபமாலை அன்னையே,
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபமாலை பக்தியாயிருந்த உமது தாசரை காப்பாற்ற பகைவரை தோற்கடித்த ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபமாலை பக்தியை அறிக்கையிடும்படி புனித தோமினிக்கு என்ற சாமிநாதருக்கு கட்டளையிட்ட ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபமாலையை எப்போதும் பக்தியுடன் ஜெபித்தவர்களுக்கு எண்ணிலடங்கா புதுமைகளை செய்தருளிய ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தியோடு ஜெபமாலையை தியானிப்போருக்கு நிரம்ப அருள் பாலிக்கும் ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபமாலை தியானத்தை முழு பக்தியோடு செய்தல் விண்ணுலக பாதைக்கு ஓர் ஏணி என்று காண்பித்தருளிய ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறை திருவுரைப்படி இடைவிடாது ஜெபிப்பதற்கு இது ஓர் உன்னத வழியாய் விளங்க செய்த ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துறவியர் எப்போதும் இஜெபத்தினால் உம்மை ஸ்துதிப்பதால் உமது ஆதரவை அடைய செய்கிற ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குடும்பங்களில் அன்றாடம் ஜெபமாலை செய்து உம்மை மன்றாடுவோர் தங்கள் நிலைமைக்கு ஏற்ற பலன்களை பெற செய்தருளும் ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மெய்யான ஜெப தியானங்களுடைய ஒளியாகிய ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விசுவாசிகளுக்கு பாங்கான நல்வழியாகிய ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றாகிய ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறை பொருட்களை எல்லாம் நிறைவாய் கொண்டிருக்கிற ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனிதர் அனைவருடைய மணிமுடியாகிய ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி. கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, வானதூதர் அறிவித்ததால் உம் திருமகன் கிறிஸ்து மனிதரானதை அறிந்திருக்கிற நாங்கள் அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் உயிர்த்தெழுதலின் மகிமையை அடைவோமாக. ஜெபமாலை அன்னை எங்களுக்காக பரிந்து பேசுவதால் இந்த வரத்தை எங்கள் உள்ளத்தில் பொழிந்தருள வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, ஜெபமாலை பக்தியின் ஆழத்தையும் அது மனித இதயத்தில் ஏற்படுத்தும் தாக்கத்தையும் விளக்கும் 2 நெகிழ்ச்சியான சரிதைகளை கேட்போம். முதல் சரிதை, அவித்த ஜெபமாலை. அமெரிக்காவின் சிற்றூர் ஒன்றில் எல்லையோர குடிசையில் ஒரு மூதாட்டி வசித்து வந்தாள். முதுமையின் காரணமாக அவள் விரல்களில் உணர்ச்சியே இல்லாமல் மரத்து போயின. ஒரு நாள் அவளை பார்க்க வந்த குருவானவர் அவளுக்கு திவ்ய நன்மை கொடுத்துவிட்டு குடிசையை பார்வையிட்டார். அங்கே ஒரு சிறு அடுப்பில் கொதிக்கும் நீரில் அவிக்கப்பட்டிருந்த பாத்திரத்தில் 2 ஜெபமாலைகள் கிடந்தன. அதன் சரடு கட்டிலோடு கட்டப்பட்டிருந்தது. ஆச்சரியப்பட்ட குருவானவர், பாட்டி, ஜெபமாலையை எதற்காக அவிக்கிறாய் என்று கேட்டார். அந்த மூதாட்டி கண் கலங்க சொன்னாள், சுவாமி, என் விரல்களில் உணர்ச்சியே இல்லை, மரத்து போயின. ஆனால் இந்த ஜெபமாலையின் மணிகள் நல்ல சூடாயிருந்தால்தான் நான் உணர்கிறேன். இவ்விதம் நாள் முழுவதும் ஜெபமாலை செய்ய எனக்கு எதுவாயிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, ஜெபமாலை மேல் என்ன ஒரு அசைக்க முடியாத பற்று! உடலின் பலவீனம் கூட ஜெபமாலையின் மீதான
ஆழமான பக்தியை தடுத்து நிறுத்த முடியவில்லை. நம்முடைய சௌகரியமான சூழ்நிலைகளில் நாம் இந்த மூதாட்டியின் பக்தியில் சிறிதளவாவது கொண்டிருக்கிறோமா என்று சிந்திப்போம். இரண்டாம் சரிதை, அன்னை மரியின் கண்டனம். இந்த சரிதை அன்னை மரியின் ஜெபமாலையின் பக்தியை பரப்புவது எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்த்துகிறது. அர்ச்சிஷ்ட சுவாமிநாதர் காலத்திற்கு முன்னரே ஜெபமாலை வழக்கம் இருந்தாலும் மக்கள் அதை விரைவிலேயே மறந்துவிட்டனர். 1349 ஆண்டு ஐரோப்பாவை பெரும் கொள்ளை நோய் வாட்டிய போது ஆன்மீக குழப்பங்களும் பரவின. அச்சமயம் முத்திப்பேறு பெற்ற ஆலன் ரோஸ் என்பவருக்கு ஆண்டவர் பூசை நேரத்தில் காட்சியளித்தார். ஆண்டவர் சொல்வார், இவ்வளவு சீக்கிரம் மறுமுறையும் நீ என்னை சிலுவையில் அறையலாமா? திரு ஜெபமாலை பக்தியை பரப்ப உனக்கு எவ்வளவோ புத்தியும் சாமர்த்தியமும் இருந்தும் நீ அதை செய்யாமல் இருக்கிறாய். நீ அப்பக்தியை பரப்பினால் அநேகரை பாவ வழியிலிருந்து நல்வழிக்கு கொண்டு வரலாம். நீ இவ்விதம் செய்யாததினால் நீயும் அம்மக்கள் பாவங்களுக்கு உடந்தையாயிருக்கிறாய். அன்னை மரியாளும் ரோஸுக்கு காட்சியளித்து உன்னை மனம் திரும்ப செய்ததற்கு முக்கிய காரணம் என் ஜெபமாலை பக்தியை நீ வெகு தூரத்திற்கு பரப்புவாய் என்ற எண்ணம்தான் என்று சொல்லி அவருக்கு கடமையை உணர்த்தினார். இந்த கண்டனத்தை கேட்ட ரோச் 1460 ஆண்டிலிருந்து தன் வாழ்நாள் முழுவதும் ஜெபமாலை பக்தியை போதித்து பலரை நல்வழிக்கு கொண்டு வந்தார். அன்பார்ந்தவர்களே, இந்த சரிதைகள் நமக்கு உணர்த்துவது என்ன? ஜெபமாலை ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. அதுவே நம் இக்கட்டான நேரத்தில் நம்மை தாங்கும் சக்தி. ஜெபமாலை ஒரு கடமை. நாம் பெற்றுக்கொண்ட இந்த மாபெரும் பக்தியை அடுத்தவர்களுக்கும் பரப்ப வேண்டிய பொறுப்பு நமக்கு உண்டு. வாருங்கள், இந்த ஜெபமாலை மாதத்தில் நம் அன்னையின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொரு நாளும் தியானத்துடன் ஜெபமாலையை சொல்லி நம் வாழ்வையும் நம்மை சுற்றியுள்ள உலகத்தையும் புனிதப்படுத்துவோம். அன்னை மரியே, ஜெபமாலையின் வழியாக நாங்கள் பலனடைய செய்வீராக. ஆமீன்.